நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதாவது மயிலாப்பூர்ல ஏன் நாடார் சங்கம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். இப்போ அரசே சமுதாயத்தை போடக்கூடாது, பள்ளி பெயர்ல சமுதாய பேர்ல, அதாவது சங்கம் சமுதாய பேர்ல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நாடார் சங்கம் நம்ம ஆரம்பிக்கிறோம். மயிலாப்பூர்ல ஏற்கனவே 2-3 சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அது மத பெயர்கள் மதம் சார்ந்து இருக்கின்றது. நாடார் என்று இருக்கின்றது. என் நண்பர் தாமஸ் அவர்கள் கிறிஸ்தவ நாடார்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இது பொதுவான நாடார் சங்கம். அதாவது நாடார் சங்கத்தை ஆரம்பித்த தலைவர்கள் எல்லாம் பெரிய வயதாகி விட்டதுனால அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க. புதிய தலைவர்கள்லாம் திறம்பட நாடார் சமுதாயத்தை செயல்படுத்தவில்லை. அதனால தான் மயிலாப்பூர் ஏரியாவில் ஒரு புதிய சங்கம் உருவாக்க வேண்டும் என்று சேரபாண்டி அவர்கள் தலைமையில் இந்த சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணிய போது திரளானவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்களாம் நெருக்கத்தில் செல்வார்கள். அப்படி சமுதாயம்தான் நாட்டில் ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுவது சமுதாயம்தான். நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் இருக்கு. அதே மாதிரி மதுரையில் மகாஜன சங்கம் இருக்கின்றது. தட்சிணமாற நாடார் சங்கம் இருக்கின்றது. சென்னையிலேயே சென்னை வாழ் நாடார் சங்கம் இருக்கின்றது. இந்திய நாடார்கள் கூட்டமைப்பு என்று இருந்தது. அனைத்தும் சமுதாய ஒற்றுமைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. சமுதாய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும், ஒரே சக்தியாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சங்கம் இன்னைக்கு மயிலாப்பூர்ல ஒரு தொய்வான நிலை இருக்கின்ற காரணத்தால் இங்கே ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தலைவர் பத்மநாபன் அவர்களை கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவோம். அது போல பிரதாப் சந்தர் அவர்கள் அதை வலியுறுத்தினார்கள். அதாவது சங்கம் எல்லா சங்கத்திலும் இருக்கு. மக்கள் அதாவது நலம் சார்ந்து இருக்கணும். இப்போ நெல்லை நாடார் சங்கம் இருக்குன்னு சொன்னால் அந்த கல்வி உதவித்தொகை வழங்குவோம். ஒரு நல்லது கெட்டதுக்கு உடனே கூட போய் நிற்போம். நம்மெல்லாம் பிறந்த ஊர்கள் எல்லாம் பார்த்தா தென் தமிழ்நாடு தான். சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம், வணிகம் செய்ய வந்திருக்கிறோம், உத்தியோகம் பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது திரைக்கடல் ஓடியும் திரைவியும் தேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள தான் இருக்கோம். நம்ம ஊர் தமிழ்நாடு அதுக்குள்ள தான் இருக்கிறோம். அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. இதை தாண்டி இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ உலகம் முழுவதும் நம்ம சமுதாய மக்கள் பெருவாரியாக லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்ட்டு பெருவாரியாக இருக்கின்றார்கள். அவங்கெல்லாம் போன இடத்திலேயே உட்கார்ந்துடக்கூடாது. போன இடத்திலேயே உட்கார்ந்தா நாடார் சமுதாயம் அருகிவிடும். நாடார் சமுதாயம் நாடோடி சமுதாயமாக இருக்கக்கூடாது. தென் தமிழ்நாடு தான் அது நாடார் நாடு. எப்படி தென் தமிழ்நாடு அது நாடார் நாடு என்று சொல்லணும்னா நம்மெல்லாம் எங்க இருக்கணும்? நம்ம ஊர்ல தான் இருக்கணும். ஆனா கோயில் கூட வரும்போது தான் ஊருக்கு போறோம். ஒரு கல்யாண காட்சிகள் வரும்போது தான் ஊருக்கு போறோம். சரி, ஊருக்கு போங்க. உங்க தகப்பனார் ஊர்ல தான் இருந்திருப்பாங்க, உங்க தாத்தாவும் ஊர்ல தான் இருந்திருப்பாங்க. வயல் வெளிகளோடு நல்லா பண்ணையார் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. சிறிய வயல் இருந்தாலும் அதை விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க போனா எல்லாம் எங்க தங்குறீங்க? ஊருக்கு போனா லாட்ஜில் தங்குறது எத்தனை பேருங்க சொல்லுங்க பாப்போம். ஊருக்கு போனா லாட்ஜில் தங்குறவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க தப்பு பண்றீங்க. எதுக்கு இந்த மீட்டிங் போட்டிருக்கோம்? இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான்.
தென் தமிழ்நாடு நாடார் நாடுன்னு சொல்றேன். அப்ப நம்ம அதை வலுப்படுத்தணும். கிரீன் கார்டு வாங்கிட்டு நான் அமெரிக்கா ஆயிட்டேன், செட்டில் ஆயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. தவறு. அதே மாதிரி மிகப்பெரிய ஆளுகள்லாம், மிக நல்லா சம்பாதிச்சவங்கெல்லாம் ஊருக்கே போறதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டோட வடக்கு எண்டில் நம்ம இருக்கோம். இது தமிழ்நாடு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. அரசியல்ல அவங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. நம்ம ஊர்ல இருந்தாதான் நமக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கும். அரசியல் தான் நிர்வாகம். நாட்டு நிர்வாகம் எது? அரசியல் தான். நாடர்கள் அரசியல்ல துளிகூட வராத காரணம் நாடோடியாக இருக்கின்றார்கள். அந்த நிலைமையை மாத்துங்க. மாத்தணும்னா என்ன செய்யணும்னா, நீங்க பிறந்த ஊர்ல உங்க அப்பா தாத்தா கட்டுன இருந்து வாழ்ந்த வீட்டை முதல்ல கட்டுங்க. இப்போ ஆதார் கார்டு இங்கேயும் வைக்கலாம், அங்கேயும் வைக்கலாம். எதையாவது ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஊரில் கூட வைக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் ஓட்டு போடணும்னா ஊருக்கு போகணும். திருவிழாவுக்கு போகிற மாதிரி ஓட்டு போடுறதுக்கு போகணும். இப்போ எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே கிட்டத்தட்ட 500 ஓட்டு இருந்துச்சுங்க. முழுக்க முழுக்க அதில் 450 ஓட்டு சமுதாய ஓட்டு தான். ஆனால் இப்போ ஓட்டுன்னு பார்க்கும்போது நாடா சமுதாயம் ஒரு 200 தான் இருக்கும். அப்போ மிச்சம் எல்லாம் எங்கே போச்சு? இப்போ நான் எங்கள் ஊர்னா புதுக்குடியை பற்றி சொல்கிறேன். புதுக்குடின்னா அது ஒரு விவசாயம் சார்ந்த இடம். அதனால ஆளுங்க இங்கே இருக்கிறாங்க. சில ஊரில் ஆளுங்களே இல்லை. அப்படி ஊரை இழந்து விடாதீங்க. ஊரை இழந்து விடாதீர்கள். ஊரு தான் நமக்கு பேஸு. சென்னை நமக்கு பேஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம தலைநகர், நம்மளுடைய தலைநகர் தான். இதனால் நம்ம எதை முதல்ல வளர்க்கணும்? நம்ம ஊரை தான் வளர்க்கணும். வீடை கட்டுங்க. உங்க பிள்ளைகளை வருஷத்துக்கு 4 வாட்டி கூட்டு போங்க. நீங்க சம்பாதிச்சு வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. சொத்துலாம் இப்ப யாரும் மதிக்கல. நீங்க சம்பாதிச்ச சொத்துக்களை உங்க பிள்ளைகள் யாராவது மதிக்கிறாங்களா? யாரும் மதிக்கலைங்க. தகப்பனார் ஓடி ஓடி சம்பாதிச்சிருப்பாரு. 5 வீடு வச்சிருப்பாரு. 6வது வீட்டுக்கு 65 வயசுல ஓடுவாரு. 6வது வீடு வாங்குறதுக்கு 65 வயசுல ஓடுவாரு. ஆனா அவருக்கு பிறந்த வாரிசுகள் பிள்ளைகள் அந்த இடத்தை மதிக்குதா? மதிக்கல. ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னா, இதை சொல்றதுக்கு ஆளே கிடையாது. இதை நீங்க திடமா அத்தனை பேருக்கும் ஊர்ல வீடு இருக்காங்க கை தூக்குங்க. ஊர்ல வீடு இருக்காங்க கை தூக்குங்க. சரி, ஒன்றும் தவறு இல்லை. இன்னும் திருத்திக்கிடுங்க. இப்ப எல்லாம் ஊரை சுத்தி பிளாட் போடுறாங்க. நான் ரியல் எஸ்டேட்டுக்காக விளம்பரம் பண்ணல. ஊரை சுத்தி பிளாட் போடுறாங்க. அந்த பிளாட்ல ஒன்றையாவது வாங்கி உங்க பிள்ளைகள் எல்லாம் கூட்டு போங்க. நமக்கு இந்த ஊரு நம்ம அப்பா வளர்ந்த ஊரு, நம்ம தாத்தா வளர்ந்த ஊருன்னு சொல்லி சொல்லி கூட்டு போங்க. இது கோயில் அப்படின்னு உரிமையோட நீங்க இருக்கணும். என்ன சொல்றேன்னா, நாடார்கள் நாடு இழந்தவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் யாரு? சேர சோழ பாண்டியனின் வாரிசே நம்ம தான் சொல்றோம். இப்ப சேரனும் கிடையாது, சோழனும் கிடையாது, பாண்டியனும் கிடையாது. எந்த ரூபத்தில் இருக்கோம்? நாடாருங்கிற ரூபத்தில் இருக்கிறோம். இது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தினசா இருக்கிறோம் நம்ம. ஆக இந்த இனமும் அழிந்து விடக்கூடாது. அரசுல சொல்லுவான் ஜாதி கிடையாது, நீ நம்பாதீங்க, அவன் ஏமாத்துறான். அரசு, தமிழக அரசு மட்டும்தான் சொல்லுது ஜாதி கிடையாது நீ. ஆனா தமிழகத்தை மட்டும்தான் என்ன ஆட்சி நடக்கு? தமிழர்கள் ஆட்சி நடக்கல. தமிழகத்தை மட்டும்தான் தமிழர்கள் ஆட்சி நடக்கல. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் ஜாதி கிடையாதுங்கிறான். ஆந்திராவில் ஜாதி இருக்கு, நாயுடு ரெட்டி. அந்த ஊரை நாயுடு தான் ஆள்றான். தமிழ்நாட்டை யார் ஆண்டிருக்கணும்? ஒரு தேவர் ஆளணும், ஒரு பறையர் ஆளணும், ஒரு நாடார் ஆளணும், ஒரு செட்டியார் ஆளணும், ஒரு கோனார் ஆளணும், ஒரு வன்னியர் ஆளணும், ஒரு கவுண்டர் ஆளணும். ஆனா ஜாதியே மறைச்சிட்டு ஆளுகிட்டு இருக்காங்கன்னா ஜாதியை சொல்லாங்கன்னு என்ன அர்த்தம்? நம்ம இறக்குமதி செய்யப்பட்ட விருந்தாளிகள் நம்மளே ஆட்சி செய்கின்றார்கள். பச்சையா சொன்னா விருந்துக்கு வந்தவங்க, ஊரை சுத்தி பார்க்க வந்தவங்க, பழைய படையெடுப்புகளோடு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இப்போ ஜாதியை சொல்லாதங்கிறான். இந்திய ஒழிப்புன்னு சொல்றான். அவன் அழிச்சது எது? தமிழை தான் அழிச்சிட்டான். யாருக்கும் தெரியல. ஆனா தம்பி பாம்பேல இருக்கனால அவருக்கு விளக்கமா தெரியுது. இங்க யாருக்கும் தெரியல. நீங்க தெளிவா சொல்றீங்க தமிழ் அழிச்சிட்டான்னு. இங்க எல்லாம் இந்திய தான் அழிச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
அழித்தது தமிழை. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப திருநெல்வேலின்னு இருக்கு. 3 எழுதியிருப்பான், தமிழ் எழுதியிருப்பான், ஆங்கிலத்தில் எழுதியிருப்பான், இந்தியில் எழுதியிருப்பான். அதை ஒருத்தர் தார் வச்சு இந்தியில உள்ளதை அழிக்கிறார். அப்ப நம்மெல்லாம் ஓ இந்திய அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்றோம். இந்தி எழுத்து எழுதுனது இந்தி எழுத்தை அழித்தார்கள். நம்ம ஊர் தெரு பேர்கள் எல்லாம் முதலியார் தெரு, கோனார் தெரு, தேவர் தெரு அப்படிதான் இருந்தது. அதை மட்டும் அழிக்கும் போது ஏன் தமிழை அழிச்சான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஜாதி அழிச்சான்னு சொல்றாங்க. எப்படி? அவன் அழிச்சது எத? தமிழை. ஆக ஒரு விழிப்புணர்வோட நான் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டாம், தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆக ஸ்டாலின், கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் நமக்கு விரோதி கிடையாது. நம்ம தான் ஓட்டு போட்டோம், வேற யாரும் ஓட்டு போடல. யார் போட்டா? நம்ம தான் போட்டோம், நம்ம தான் கொண்டு வந்தோம். இனிமே விழிப்பா இருங்க, நம்ம சகோதரர்கள் நம்ம நாட்டை ஆள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் நல்லா இருக்கணும். அண்ணன் பத்மநாபன் அவர்கள் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கத்துக்கு தலைமை தாங்கினார்கள். அதாவது அண்ணன் அவர்களை சங்கத்திலேருந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா சங்கத்துக்கு இடம் வாங்கி கொடுத்தாரு, அதனால் நீக்கியாச்சு. சங்கத்துக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வாங்கி கொடுத்தாரு மாதம், அதனால் நீக்கியாச்சு. சங்கத்தை திடமா ஒரு ஸ்கூல் இருந்தது 2 ஸ்கூல் ஆக்குனாரு, ஏன் ஆக்குறானி அவரை நீக்கியாச்சு. அப்போ நல்லது செஞ்ச போகிறவங்களாம் பின்னாடி நீக்கிடுறாங்க. என்னையும் கட்டாங்க, என்னையும் சங்கத்திலிருந்து நீக்கிறதுக்கு ஓலை அனுப்பினார்கள். அதை சொல்கிறேன், அவங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் இன்னொருத்தர் கையெழுத்த போட்டேன்னா, அதாவது நிர்வாகிகள் என்னன்னா நமக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கணும். நானும் நிறைய பேரை நீக்கினவன் தான், அவங்கெல்லாம் திரும்ப உள்ள வந்துருவாங்க. அப்போ அண்ணன் அவர்களும் திரும்ப உள்ள வந்துருவாங்க. நெல்லை நாடார் சங்கம் ஆரம்பிச்சது மயிலாப்பூர் தான். இங்க திரும்ப சங்கத்தை ஆரம்பிக்க காரணம் என்ன? ரொம்ப தொய்வா இருக்கு. மயிலாப்பூர் அமிர்தால் வராதியில் உள்ள நாடார் பெருமக்கள் தான் தன்னுடைய வருமானத்தில் 1% கொடுத்து சங்கத்தை வளர்த்தார்கள். தன்னுடைய வருமானத்தில், தன்னுடைய லாபத்தில், தன்னுடைய கொள்முதலில், விற்று முதலில் 1% கொடுத்து தான் நெல்லை நாடார் சங்கத்தை வளர்த்தாங்க. அந்த பெருமை மயிலாப்பூர் நாடார்களை தான் சாரும். ஆனா இப்போ அண்ணன் பத்மநாபன் அவர்களுக்கு பின்னாடி வந்த நிர்வாகம்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சொத்து வாங்கினா அதுல கமிஷன் வாங்குறானுங்க, அதை நியாயப்படுத்துகின்றார்கள். இதுவரைக்கும் இருந்த நிர்வாகிகள் எந்த தலைவர் எஸ்ஆர்என்ஜி காலத்துல இருந்து எந்த சொத்து வாங்கப்பட்டாலும் அதுல யாரும் புரோக்கரா மாறுறதே இல்லை. ஆனா இப்ப இருக்க நிர்வாகிகள் புரோக்கரா மாறிடுறாங்க. புரோக்கர் கமிஷன் தானே வாங்கணும் அப்படின்னு நியாயப்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் நிர்வாகியா இருக்கிறாங்க, அதான் பிடிக்கல. புரோக்கர் என்னவா இருக்கணும்? நீ புரோக்கராகவே இருந்துட்டு போ, நீ எவ்வளவு கமிஷன் வாங்கிக்க. ஆனா ஒரு நிர்வாகியா இருக்கிறவன் புரோக்கர் வாங்கினா அவன் நிர்வாகத்தை விட்டு வெளியே வந்துடணும். இதுதான் நாடார் சமுதாயத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் தன்னுடைய லாபத்தின் ஒரு பகுதியை சங்கத்திற்கு கொடுத்தார்கள். இப்பொழுது உள்ள நிர்வாகிகள் கமிஷனாக பெற்று தன்னை வலுப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் வித்தியாசம் இப்ப இருக்க நிர்வாகிகளுக்கும் அப்ப இருக்க. தலைவர் பத்மநாபன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது 10 ஏக்கர் இடம் வாங்கினோம் சென்றம்பாக்கத்தில். இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் வருமானம் வருது. 10 ஏக்கர் நிலத்துல மாசம் 10 லட்ச ரூபாய் வருமானம் வருது. ஒரே ஒருத்தர் கூட கமிஷனுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. எங்க நிர்வாகிகள் ஒருத்தர் கூட கமிஷனுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. கமிஷன் வாங்கினது கிடையாது, யாருக்கும் கமிஷனே கிடையாது. அப்படி இருக்கணுங்க நிர்வாகிகள் இருந்தா. சேரம பாண்டி, உனக்கு தான் சொல்றேன், நீ இப்ப தலைவர் ஆகிட்ட, நாளை சொத்து வாங்கும் போது கமிஷன் வந்துச்சு, நீ தயனஸோ மற்ற
செயலாளரோ நிர்வாகிகளோ கமிஷனுக்கு ஆசைப்பட்டா வீட்டுக்கு போயிருங்க, உங்களுக்கு இடம் இல்லை, அடுத்த தலைமுறை காத்திருக்கு. கமிஷன் வாங்கினவெல்லாம் கேளுங்க, நான் வித்தியாசமா ஒரு 4-5 நிர்வாகிகளை பிடிச்சி, எப்பா இப்படி ஒருத்தன் பேர்ல கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க, இது நியாயம் இல்லைப்பா அப்படிலாம் சொல்றேன். அவன் என்ன நான் கேட்டுறேனே அப்படின்ட்டு தலைகீழ நின்னா ஒருத்தனும் கேட்கல. இப்ப அந்த டீம்ல உள்ள அத்தனை பேருக்கும் கமிஷன்ல பங்கு. எப்படி பங்கு? மலேசியா, தாய்லாந்து, பட்டாயா எல்லாம் டூர் கூட்டு போறாங்க, கமிஷன்ல எல்லாத்துக்கும் பங்கு கொடுத்தாச்சு. ஆக ஒருத்தன் கூட அங்க கேள்வி கேட்கறதுக்கு திராணி எட்டு போயிடுறான். நீ மலேசியா பட்டாயா போகாத, நீ கேள்வி கேட்கிறாரு. தமிழ் நாயர் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், போய் செஞ்சோம். ஆக ஆசைப்படுங்க, சொந்தமா சொத்து வாங்க. நமக்கெல்லாம் வணிகம் இருக்கு, வியாபாரம் இருக்கு. அதாவது எஸ்ஆர் அவர்கள் பல பஞ்சாயத்து அன்னைக்கு நாடார்களின் பாதுகாவலன்னு அவர்கள் தான், அண்ணாச்சி எஸ்ஆர் அவர்கள் தான். அன்னைக்கெல்லாம் எந்த வியாபார சங்கமும் கிடையாது. எங்க பாதிப்படைஞ்சாலும் அண்ணாச்சிக்கு தான் அண்ணாச்சின்னு விடுவாங்க. அவர்கள் மிகுந்த பாதுகாப்பு கொடுத்தார்கள். நடமாடும் காவல் நிலையமாக நாடார் பெருமக்களுக்கு காவல் கொடுத்தது அவங்க தான், பாதுகாத்தது அவங்க தான். அதை கூட அவங்க சங்கத்துக்கு வருவாங்க, எல்லாரும் பாதிப்பட்டது சங்கத்துக்கு வருவாங்க. ஏதாவது போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணுவாரு, எல்லாம் பொது வேலை நிமித்தமா தான். அவரை கூட சங்கத்திலிருந்து சொந்தத்துக்காக போன் பண்றாரு அப்படின்னு கொச்சைப்படுத்தினார்கள். அப்ப எப்படி வலுவாரத்துக்கு பார்த்துக்கிடுங்க. ஒரு போன் பண்றது கூட அவருக்கு வீட்லயும் போன் இருக்கு, நல்ல செல்போன் கிடையாது, வீட்லயும் போன் இருக்கு, சங்கத்துல சங்க போன் இருக்கு. இங்க பாதிப்படைந்தவர்கள்லாம் வர சொல்லுவாங்க, அவர்களுக்காக போன் பண்ணுவாங்க, போன் பில்லு ஏறிக்கிட்டு போவோம். அப்போ எதிரணிகள் என்ன சொல்லுவாங்க, இவர் சொந்த வேலைக்காக போன் பண்ணிட்டாரு. கிடையவே கிடையாது, பொது வேலைக்காக. இன்னைக்கு தடிக்கு விழுந்தா நாடா சங்கம், வியாபாரி சங்கம் எல்லாம் பாதுகாப்பா இருக்கு. அன்னைக்கு அப்படி கிடையாது. தலைவர் எஸ்ஆர் அவர்கள் மட்டும்தான் பாதுகாவலராக இருந்தார்கள். அதற்காக நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க நம்ம வியாபாரத்துல மட்டும்தான் சம்பாதிக்கணும், பொதுவுல சம்பாதிக்க கூடாது. இதை வச்சு நம்ம எதையாவது, ஆனா உங்களுடைய புகழ் மேல வரும். இப்ப தம்பி சேரபாண்டி இருக்காருன்னா, கமிட்டி மெம்பரா வரும்போது தம்பி இந்த தொகுதியில போடுன்னு சொன்னேன், போட்டான். போட்ட பிறகு ஜெயிக்கிறதுக்கு அவர் மனைவியோட எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னவங்க வெற்றி பெற்றார்கள். ஆனா அங்க உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு, அந்த தொகுதியில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கு தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி நிறைய பண்றாரு. அந்த மாதிரி இருக்கணும். சொந்த காசை பொதுவுக்கு செலவு பண்ணுங்க, பொது காசை சொந்தத்துக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி எடுத்துக்கொள்ள நினைப்பு இருந்தா இங்க இருந்து நாடா சங்கத்திலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல தூங்குங்க, உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. பொது காசை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறதா. அதாவது நாடா சங்கம்னா தெளிவாக நடக்கணும். ஏங்க நம்ம முன்னோர்கள், அதுவும் மயிலை நாடார்கள் தன்னுடைய வருமானத்தில் தான் சங்கத்தை வளர்த்திருக்கார்கள், சங்கத்தை வளர்த்தார்கள். இன்னைக்கு நல்ல நாடா சங்கம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடிக்கு சொத்துக்கள், பள்ளிகள், கல்லூரிகள், தங்கு விடுதிகள் என்று இருக்கின்றன. காரணம் அந்த முன்னோர்கள் விதைத்த விதை. அதே போல இந்த சங்கமும் ஒரு இடம் வாங்கணும், அந்தாக்கு விட்டுட்டோம் இருக்கக்கூடாது. நாளைக்கு இது வலுவாகணும். வலுகள்னா சொத்து சேர்க்கறது நோக்கமே கிடையாது. இதுல இருக்க உறுப்பினர்கள் ஒருத்தர் பாதிப்படைந்தாலும், உறுப்பினர் வீட்டு பிள்ளைகள் ஒரு கல்லூரிக்கு படிப்புக்கு தடுமாறி கொண்டிருந்தாலும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தேவை என்றாலும் உடனே போய் நிற்க வேண்டும் இந்த நிர்வாகிகள். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நாடார் சங்கம். சமுதாயத்துக்கு நீங்க பாதுகாப்பு கேடயமாக இருக்க வேண்டும். உங்களை கல்யாண மண்டபம் வாங்குங்க, சொத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லல, சமுதாயத்திற்கு வலுவை சேருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எங்களை மதித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று எல்லாரும் வந்து எங்களை ஊக்குவித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.